ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும். ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நம்ம எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது இல்லை நம்ம கெஸ்ட் யாருமே. ஸோ நீங்க ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடியும் விற்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட செபி ரிஜிஸ்டர் அனலைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு செய்யுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் அப்படின்றத தமிழ்லயே பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு பி ரேஷியோ பத்தி பேசலாம் சார். இது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம பங்குச்சந்தையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியணும் அப்படின்னா இந்த பி ரேஷியோலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னுவாங்க. இது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா? நம்ம ஒரு நிறுவனத்தை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பி ரேஷியோ தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். பி ரேஷியோ அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ரேஷியோ. இதை வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல படிப்போம். வேல்யூவேஷன் சொல்லும் போது ஒரு பங்கின் உடைய விலையானது எப்படி இருக்கு, காஸ்ட்லியா இருக்கா, இல்ல மீடியமா இருக்கா, இல்ல சீப்பா இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுகோலா பார்க்கப்படுகிறது. பொதுவா பி ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது அதுல ரெண்டு லெட்டர் வருது இல்லையா? பி அப்படின்னு ஒண்ணு வருது, இன்னு வருது. ஸோ இத பின்றது பிரைஸை குறிக்கிறதாகவும் இ அப்படின்றது ஏர்னிங்கை குறிக்கிறதாகவும் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஏர்னிங் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த நிறுவனம் சம்பாதிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த நிறுவனம் 1 ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1 ரூபாய் சம்பாதிச்சா சந்தையானது எவ்வளவு ரூபாய் அதுக்கு கொடுக்க தயாரா இருக்குது அப்படின்றத காட்டக்கூடியதான் இந்த பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம். பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு நிறுவனம் 1 ரூபாய் சம்பாதிச்சா அப்போ சந்தை எவ்வளவு கொடுக்குது அதுக்கு? ஒருவேளை 25 ரூபாய் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த நிறுவனத்தினுடைய அந்த சம்பாதிக்கிற ரூபாய்ன்றது 4 ரூபாயா இருந்தது அப்படின்னா சந்தை அதை எவ்வளவு கொடுக்கும்? 100 ரூபாய். அதான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபாய். அந்த நிறுவனம் சம்பாதிக்கக்கூடிய பணம் 4 ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அந்த கரண்ட் பிரைஸ் 100 ரூபாயும் டிவைடட் பை அது சம்பாதிக்கக்கூடிய ரூபாய் 4 டிவைட் பண்ணும்போது அதுதான் 25 வரக்கூடிய விடையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிஇ ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. ஸோ இது வேல்யூவேஷன் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு நிறுவனம் 4 ரூபாய் சம்பாதிக்கும் போது அதுக்கு ஒரு ரூபாய்க்கு அது 25 ரூபாய் மார்க்கெட் கொடுக்குது அப்படின்னா 4 ரூபாய்க்கு 4 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் கொடுக்குது. கேள்வி என்ன அப்படின்னா இந்த சந்தை கொடுக்குற அந்த 100 ரூபாய் அப்படின்றது இப்போதைக்கு அந்த கம்பெனிக்கு அது நியாயமான விலையா, இல்ல அதிகப்படியான விலையா, இல்ல சீப்பான விலையா அப்படின்றத காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ரேஷியோவா தான் நம்ம பி ரேஷியோ பாக்குறோம். இப்ப 25 அப்படின்றது பி ரேஷியோவா நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அந்த பங்கின் விலை அப்படின்றது சரிந்து 100 ரூபாயில இருந்து 80 ரூபாய்க்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 80 ரூபாய்க்கு வந்துட்டா இந்த கம்பெனி சம்பாதிக்கிறது 4 ரூபாய் அப்படின்னு அதே கணக்கை வச்சுக்கிட்டோம்னா பி ரேஷியோ எவ்வளவு ஆயிடும்? 20 மாறிடும். அதே பங்கின் விலை 60 ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனம் சம்பாதிப்பது 4 ரூபாயாக இருக்கின்ற பட்சத்தில் இப்ப பி ரேஷியோ எவ்வளவு ஆயிடும்? 15 மாறிடும். ஒரு பி ரேஷியோன்றது அந்த விலை மாற மாற இதுவும் மாறும். 100 ரூபாயில இருக்கும்போது பி ரேஷியோ 25, 80 ரூபாய்க்கு வரும்போது பி ரேஷியோ 20, அதே 60 ரூபாய்க்கு விலை இறங்கி வரும்போது பி ரேஷியோ என்னவாயிடுது? 15 ஆயிடுது. இப்போ பி ரேஷியோ 15 ரூபாவாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? பி ரேஷியோ 15 இருக்கா? ஆமா, அது விலை சீப்பா இருக்கு, வாங்க வேண்டிய ஒரு நல்ல விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே 100 ரூபாய்க்கு போகும்போது பி ரேஷியோ எவ்வளவு ஆயிடுது? 15ல இருந்து 25 ஆயிடுதா? ஆமா. இப்ப 25 ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அது விலை அதிகமா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றது பொதுவான ஒரு விதிமுறை, இல்ல பொதுவான ஒரு அனுமானம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பி ரேஷியோ அப்படின்றது 15, 20, 25 பேசுறமே எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்குமா அப்படின்னா எல்லாத்துக்குமே அப்படி இருக்காது. இண்டஸ்ட்ரி
அது கொஞ்சம் மாறுபடும். சில இண்டஸ்ட்ரீஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி ரேஷியோ ரொம்ப, அதாவது அதனுடைய ரேஞ்சே கம்மியா இருக்கும். நம்ம இப்போ 15, 20, 25 சீப்பு, மீடியம், காஸ்ட்லின்னு சொல்ற மாதிரி சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அந்த ஆவரேஜ் லெவல் இல்ல மீடியம் லெவல் அப்படின்றது எங்க இருக்கலாம், அது 30ல இருக்கலாம். நம்ம இங்க வந்து ஒரு மீடியம் லெவல் 20ன்னு சொன்னா சிலதுக்கு மீடியம் லெவல் 30ஆக இருக்கலாம். சில இண்டஸ்ட்ரிக்கு அது 40ஆக இருக்கலாம். சில இண்டஸ்ட்ரிக்கு அது எவ்வளவா இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி செக்டாருக்குமே அது மாறுபடும். அதனால இதை பொதுப்படையா வேல்யூவேஷன்ல இவ்வளவு பி இருந்தா எல்லா கம்பெனிக்குமே இது நல்லது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து இண்டஸ்ட்ரி மாறுபடும். இப்ப பி ரேஷியோ நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப எப்பெல்லாம் விலை கம்மியாத போவாங்கலாம் அப்படின்றதுக்கு வந்து இது ரொம்ப எளிமையா உபயோகம் பண்ணக்கூடிய ஒரு டூல். அதே மாதிரி நம்ம வச்சிருக்கிறது நம்ம வாங்கணும்னு நினைக்கிற பங்கு இப்ப எவ்வளவு பில இருக்கு அப்படின்னா காஸ்ட்லியா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை கொஞ்சம் வாங்குவதை தவிர்க்கலாம். அந்த விலையில வாங்குறத தவிர்க்கலாம். விலை குறையும் போது வாங்கிக்கலாம். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சில புரோக்கர்லாம் இப்போ ஆர்டர் போடும் போதே நீங்க அந்த ஒரு கம்பெனியை வந்து கிளிக் பண்ணி பை ஆர்டர் போடும்போது சில புரோக்கர்லாம் ரொம்ப அழகா ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து விடுது. இந்த கம்பெனியோட பி ரேஷியோ 50க்கு மேல இருக்கு, இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நான் சில புரோக்கர்ல பார்த்தேன். ரொம்ப தெளிவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்போ ரொம்ப காஸ்ட்லியா இருக்குதே இது, நீங்க வாங்கணுமான்றதை யோசிச்சு வாங்குங்க அப்படின்னு அந்த புரோக்கர் சொல்லக்கூடிய தகவலா நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கு தவிர்த்துட்டே வேலை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்றது ஒரு எச்சரிக்கைக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அட்வான்ஸாவும் சில புரோக்கர்கள் வேலை பார்க்கறாங்கன்றதும் சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. ஸோ பி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈவன் இண்டெக்ஸ் கூட பி ரேஷியோ உண்டு. இப்ப நிப்டி அப்படின்னு எடுக்கும்போது ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா நிப்டினுடைய கடந்த 2 வருடத்தோட ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 22.2. இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22.6. அப்போ 2 வருஷத்தோட ஆவரேஜ கணக்குல எடுத்து பார்க்கும்போது நிப்டினுடைய பி அப்படின்றது இப்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு எஃப்ஐஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப எஃப்ஐஸ் தொடர்ந்து விற்க சந்தை இறங்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்க ஏன் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல முக்கியமான ஒரு விஷயம், பி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்ப பி ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு, எப்படி சார், அவங்க தானே சார் வாங்கினாங்க, அவங்க வாங்கி தானே பி ரேஷியோ ஜாஸ்தியாச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வரும். ஏன் வாங்கினாங்க, ஏன் அது வந்து 22.6க்கு தூக்கிட்டு போனாங்க, அவங்க வாங்கினதுனால ஏறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அப்படின்னு சொல்லும் போது அந்த எதிர்காலத்தில் வருமானம் கூடும்ன்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலும் பி ரேஷியோ வந்து என்ன பண்ணுவாங்க, ஹையில கொண்டு போவாங்க. அது அடுத்தடுத்த வருஷம் நிறைய அது வந்து வியாபாரம் பண்ணும் அப்படின்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில கொண்டு போவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம படிப்போம். பட் இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்காக நம்ம சொல்றோம். அப்ப அந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் போது இல்ல சார் Q1 ரிசல்ட் சரியில்லை அப்படின்னா வரக்கூடிய காலத்துல லாபம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது போல இருக்கு அப்படின்ட்டா என்ன ஆயிடும், அது அப்படியே பொசுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஓகே இது ரொம்ப ஜாஸ்தி போல, அதனால நம்ம பேசாம வெளியே வந்துருவோம், திரும்ப ஒரு நல்ல ரிசல்ட் வரும்போது திரும்ப வாங்க ஆரம்பிக்கலாம்னு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க எஃப்ஐஸ். ஆக பி ரேஷியோ என்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இப்ப நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம், இன்னும் இது டீட்டெயிலா படிச்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே சார். ஸோ இந்த ஒரு டாபிக் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய டாபிக். இருந்தாலும் சார் வந்து இருக்கிற சின்ன டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ சூப்பரா பண்ணிட்டாரு. இன்னும் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இது எல்லாமே வந்து சாரோட கிளாஸ்ல இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் எஸ்எஃப்எல், எம்எஸ்எம்னு ஒவ்வொரு இதுவும் போது ஒரு பெரிய பேக்கேஜா. இப்போ எந்த கிளாஸ் வேணுமோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து என்ன போக போகுதுன்னு சார் கிட்ட கேட்கலாம். சார் அடுத்து வந்து நம்மளது எம்எஸ்எம் தானே சார்? அடுத்து வந்து வர சண்டே பேசிக் சோப் இருக்கு. அதுக்கு அடுத்த மண்டேல இருந்து OFL சொல்லக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபார் லிவிங் இருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் MSM இருக்கு, மாஸ்டர் தி ஸ்டாக் மார்க்கெட். இந்த 3 ப்ரோக்ராம் ஒன்னு அடுத்தடுத்து வருது. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு இமிடியட்டா காண்டாக்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.